உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விசிக சமத்துவ வழக்கறிஞர்கள் அணியின் மாநில முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள பார்வேந்தனை காஞ்சி மாநகரில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து விசிக சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அருள்நாதன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் சால்வை அணிவித்து மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் திருமாதாசன், மண்டல துணை செயலாளர் மதி ஆதவன், நகர செயலாளர் பாலாஜி, நகர பொருளாளர் வினோத்குமார், ஒன்றிய செயலாளர் சத்யா, அம்பிகா ராஜா, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை செயலாளர் ரமேஷ், நகர நிர்வாகிகள் ஜேம்ஸ், வழக்கறிஞர் லோகநாதன், சதீஷ், ஞான பிரகாசம், அருண் சேகர், நவீன், கோபி, சஞ்சீவி, கார்த்தி, வேடல் சின்னா, வினோத், தமிழழகன், புல்லட் சதீஷ், ஜெகன், கலியனூர் கிரி, ஆட்டோ பாஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பரங்கிப்பேட்டையில் விசிக இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை ஒருங்கிணைப்பில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டின் விளக்க கருத்தரங்கம் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் தளபதி வினோத் தலைமையில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் மாநில அமைப்பு செயலாளர் திருமார்வன், சமூக ஊடக மைய மாநில செயலாளர் சஜன் பராஜ், சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தமிழ் வளவன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர்கள் பால அறவாழி வெங்கடேசன், செய்தி தொடர்பாளர் பெரு சரித்திரன், பள்ளி கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் திருமா காதலன், மாநில நிர்வாகி குறிச்சி வளவன், மாவட்ட துணை செயலாளர் ஆதிமூலம், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் நாகராணி, கிள்ளை நகர செயலாளர் விசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் விளிம்புநிலை மக்களுக்கான உரிமை போராட்டத்தில் சாதி வெறியர்களிடமும் காவல்துறையினரிடமும் சமரசம் செய்யாமல் போராடி வரும் விசிக தஞ்சை முன்னாள் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழனுக்கு பாராட்டு விழா கண்டியூர் தனியார் திருமண அரங்கில் திருவையாறு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் விடுதலை வேந்தன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் விசிக வேட்பாளர்கள் மற்றும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் 100 விழுக்காடு வெற்றி பெற செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிகழ்வில் விசிக தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் வழக்கறிஞர் விவேகானந்தன், பரமேஸ்வரி, உஞ்சையார், திருவிடைமருதூர் மாவட்ட துணை செயலாளர் புலவர் சந்திரசேகரன், தஞ்சை மாவட்ட துணை செயலாளர் ஆதவன் மற்றும் பசுபதி வளவன், பாலை அரச முதல்வன் வேலு யோகானந்தம், ரமேஷ், துரை முருகாவுனுதீன், இளங்கோ, துரைராஜ், தண்டவன், ஜெயம் கார்த்திக், ஸ்டீஃபன், அரசு, வனகாமுடி, சையது, முகமது, சரவணன், உக்கடை செந்தில், மணி, மதிவானன், பரத், வினோத், பாரதி, ஜெயபாலன், ஜீவா, ராணி, ஜோதி, கார்த்திக், சிவசக்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழன் அவர்களுடைய செயல்பாட்டிற்கு நன்றி அறிவிக்கும் பொருட்டு, நன்றி செலுத்தும் பொருட்டு இன்றைய தினம் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எழுச்சி தமிழரால் அறிவிக்கப்பட்ட தமிழன் அவர்கள், தலைவர் அவர்கள் எத்தகைய பணிகளை, எத்தகைய செயல் திட்டத்தை செய்ய வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவிட்டாரோ அந்த உத்தரவினை பின்பற்றி நிதி அளிப்பாக இருந்தாலும் அல்லது உறுப்பினர் சேர்க்கை, பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், இப்படி கட்சியை பாபநாசம் தொகுதியிலும் திருவையாறு தொகுதியிலும் மிகவும் சிறப்பாக கட்டமைத்து ஒரு வலுவான இயக்கமாக மாற்றியிருக்கிறார் தமிழன். அவருடைய இந்த செயல்பாட்டை பாராட்டும் பொருட்டு இன்று மாநில மாவட்ட நிர்வாகிகள், நமது மாவட்ட செயலாளர், திருவையாறு தொகுதி மாவட்ட செயலாளர் விடுதலை வேந்தன் அவர்களுடைய தலைமையிலே இந்த கூட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அத்தோடு தலைவர் புதிதாக அறிவித்து வரும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு
இந்த கூட்டம் முழுமையான ஆதரவினை அளிக்கிறது. மறுசீரமைப்பு நடவடிக்கையின் மூலம் புதிய ஒன்றிய நகர முகாம் பொறுப்பாளர்களை புதிதாக நியமனம் செய்து கட்சிக்கு வலு சேர்க்கும் வகையிலே செயல்படுவதற்காக ஒரு திட்டம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தலைவர் அவர்களுடைய மறுசீரமைப்பு நடவடிக்கை 100% திருவையாறு தொகுதி மாவட்டம் ஆதரிக்கிறது. வருகிற 2026 தேர்தலிலே எழுச்சி தமிழரால் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய அனைத்து விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளர்களையும் சிறப்பான வகையிலே அனைவரையும் வெற்றி பெறச் செய்து அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்வோம். அதேபோல இந்திய கூட்டணி சார்ந்த அனைத்து வேட்பாளர்களையும் எழுச்சி தமிழர் ஆணைக்கிணங்க அனைவரையும் வெற்றி பெறச் செய்வோம் என்கின்ற உறுதியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஈரான் உச்ச தலைவர் கமேனி படுகொலை கண்டித்தும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தும் வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகில் இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் விசிக சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் காட்பாடி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் பிலிப், மாவட்ட துணை செயலாளர் பிரேம்குமார், கிறிஸ்தவ ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் ஆல்பர்ட் ஜெயராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய ஆணைக்கு இணங்க உலகம் முழுவதும் எந்த மூலையில் மனித உரிமை மீறல் நடந்தாலும், உலகம் முழுவதும் எந்த மனிதனுக்கு எதிராக குற்றங்கள் நடந்தாலும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பேரியக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த கட்சியின் சார்பாக இன்றைக்கு ஈரானில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற இஸ்லாத்தின் மூத்த தலைவர் அவர்களை படுகொலை செய்த பொறுப்பை கண்டித்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் வேலூரில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நாங்கள் கலந்து கொண்டு அதற்கான ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். கடலூர் மாவட்டம் புவனகிரி பேரூராட்சிக்குட்பட்ட முள்ளிப்பள்ளம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜ மாரியம்மனுக்கு மாசி மாதத்தை முன்னிட்டு 6 நாட்கள் திருவிழா நடைபெறவுள்ளது. இந்நிலையில் அந்த பகுதியை முழுமையாக சுத்தம் செய்யக்கோரி விசிக மாவட்ட துணை செயலாளர் முல்லைமாறன் தலைமையில் பேரூராட்சி வாயில் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் கிராம பொதுமக்கள் கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதால் காத்திருப்பு போராட்டம் கைவிடப்பட்டது. மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஐயா நல்லக்கண்ணு, விசிக முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு ஆகியோர் நினைவேந்தல் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஹவுசிங் போர்டு பகுதியில் உள்ள புத்தக சாலை வளாகத்தில் விடுதலை கலை இலக்கிய பேரவை சார்பில் நடைபெற்றது. கலை இலக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் பிரான்சிஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் விடுதலை கலை இலக்கிய பேரவை முதன்மை செயலாளர் கவிஞர் யாழன் ஆதி, வேலூர் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் சந்திரன், மண்டல துணை செயலாளர் நவ்ஷாத், நகர செயலாளர் சக்தி, தொழிலாளர் விடுதலை முன்னணி மண்டல செயலாளர் மணிவண்ணன், வழக்கறிஞர் சுரேந்தர் மற்றும் கவி செல்வி வினோத், அரசு இலக்கிய பேரவை மாவட்ட தலைவர் ஹானஸ்ட் ராஜ், மாவட்ட செயலாளர் கவிஞர் ராஜ், கவிஞர் சாவி அனில், பிரதாப் தேசிங், சுந்தர பாண்டி, சக்தி, அரவிந்த், தயா, பிரபு பிரசாத், ஈஸ்டர் ஸ்டீஃபன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ் சமூகத்தினுடைய உயர்வுக்காகவும் மீட்சிக்காகவும் அதனுடைய விடுதலைக்காகவும் தன் வாழ்வையை அர்ப்பணித்த தோழர் ஐயா நல்லக்கண் அவர்களுக்கும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்வுக்காகவும் விடுதலைக்காகவும் போராடி கொண்டிருக்கக்கூடிய மிக சீரிய தலைமையான எழுச்சி தலைவர் அவர்களுடைய வலதுகரமாக இருந்த ஐயா ஏசி பாவரசு அவர்களுக்கும் இன்று விடுதலை கலை இலக்கிய பேரவையின் சார்பாக நிகழ்வேந்தல் நடைபெற்றது. அந்த நிகழ்வேந்தல் என்பது அவர்களுடைய பெருமைகளை பேசுவதற்காக மட்டுமல்ல, அவர்களுடைய கலை செயல்பாடுகள், அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் ஆகியவற்றை நாம் உள்வாங்கிக் கொண்டு எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழியில் தொடர்ந்து பயணிப்பதற்கும், எழுச்சி தமிழர் அவர்களுடைய பாத சுவடுகளை பின்பற்றுவதற்கும், அவருடைய போராட்டங்களை முன்னெடுப்பதற்குமான ஒரு உணர்வெழுச்சியை தூண்டுவதற்காக இந்த நிகழ்ச்சி.
கடலூர் அடுத்த அண்ணா கிராமம் ஒன்றியம் கொங்குராயனூர் ஊராட்சியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு விசிக கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் சரண்யா பிரகாஷ் தலைமையில் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள் நவீன், சந்திரன், முகாம் நிர்வாகிகள் ஆனந்த்ராஜ், மணி, பாலன், நிர்மல், பிரவீன், தன்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அண்ணா சிலை அருகில் மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஐயா நல்லகண்ணுவின் திருவுருவப் படத்திற்கு விசிக விவசாய பாதுகாப்பு இயக்க மாநில துணை செயலாளர் வேல் சிவகுமார், மண்டல துணை செயலாளர் தமிழ்முத்து, மாவட்ட செயலாளர் சிறுத்தை முருகவேல் மற்றும் முத்தமிழ் வேந்தன், உதயகுமார், செந்தில், கரிகாலன், திருமாரகு, வினோத் வளவன், சிறுத்தை சிரஞ்சீவி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினர். வீர வணக்கம், வீர வணக்கம். மக்களுக்காக போராடிய மகத்தான தலைவனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம். தமிழர் ஐயாவுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முதுபெரும் தலைவரான எங்கள் தோழர் நல்லகண்ணுக்கு கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சிக்குட்பட்ட புவனகிரி ரோட்டில் உள்ள குளத்தில் நீரில் மூழ்கி உயிரிழந்த மாணவர் முகுந்தன் குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து நிதி வழங்க வேண்டும் என்று விசிக கட்சியின் சிதம்பரம் தொகுதி மாவட்ட செயலாளர் தமிழ்வளவன் சிதம்பரம் ஆட்சியரிடம் மனு அளித்தார். அப்போது செய்தி தொடர்பாளர் பெரு சரித்திரன், மாவட்ட துணை செயலாளர் ஆதி மூலம், மாநில நிர்வாகி குறிச்சி வளவன், நிர்வாகிகள் புஷ்பராஜ், ராஜ்குமார் ஆகியோர் உடன் இருந்தனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருந்ததியர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி விசிக மாநில செயலாளர் சுசிய கலையரசன் தலைமையில் 40க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினர். அப்போது விசிக சூலூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் ஐயனார், துணை செயலாளர் மின்னல், கனகராஜ், விடுதலை ரவி, இருக்கூர் ஜெகன், மகளிரணி மாவட்ட தலைவர் பிரேமா உள்ளிட்டோரும் உடன் இருந்தனர். கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் சுல்தான்பேட்டை ஒன்றியம் வதம்பச்சேரி நல்லூர்பாளையம் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் அருந்ததியர் மக்களுக்கு விலையில்லா வீட்டுமனை பட்டா வழங்கிட நிலமும் அளந்தாச்சு, பயனாளிகள் பட்டியலும் போட்டாச்சு. பயனாளிகளுக்கு விலையில்லா வீட்டுமனை பட்டா கொடுப்பதிலே காலம் தாழ்த்தி வருகின்றார். கடந்த ஒரு வருஷமாக பயனாளிகளுக்கு ஏற்ப அங்கே சைட் பிரிச்சு போட்டாச்சு. ஆனா இன்னும் பட்டா வழங்குறதுக்கு மனசு வரல. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் வலியுறுத்தியும் பட்டா வழங்கப்படவில்லை. எனவே இங்கே மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி ஐயனார், அதே போன்று மின்னல் கனகு அவர்கள், விடுதலை ரவி அவர்கள், இருகூர் ஜெகன் அவர்கள் மற்றும் தோழர்கள், மகளிர் அணியிலே அன்பு சகோதரி பிரேமா அவர்கள், இப்படி 100கணக்கான பேர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்கிட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா தேர்தல் அறிவிச்சாச்சுன்னா கொடுக்க முடியாது. எனவே தேர்தல் அறிவிக்க முன்னாடி இந்த வாரத்திலேயே வீட்டுமனை பட்டா வழங்கிட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை கேட்டுக்கொண்டு வந்திருக்கும். சுசி கலையரசன், மாநில செயலாளர். தஞ்சாவூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவை, தஞ்சாவூர் ஆதித்தமிழர் பாதுகாப்பு பேரவை, அம்பேத்கர் கல்வி அறக்கட்டளை சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதல் 3 இடங்கள் பெற்ற தலித் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. ஆதித்தமிழர் பாதுகாப்பு பேரவை தலைவர் ஐயாதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு பயிற்சி ஆட்சியர் கார்த்திக் ராஜா, வட்டாட்சியர் சிவகுமார் ஆகியோர் ஊக்கத்தொகை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சுப்பையா, கண்ணையன், பாளையன், பொருளாளர் நடராசன், மதிவாணன், செல்வராஜ், சவுந்தரராஜன், கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்பேத்கர் கல்வி அறக்கட்டளை
அதனுடைய தலைவர் கே. ஐயாத்துரை. இந்த நிகழ்ச்சியானது இன்றைக்கு தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் 24-25 வருடத்திற்கான அரசு பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடையும் முதல் மார்க்கு 2ஆம் மார்க்கு 3ஆம் மார்க்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. அந்த பரிசளிப்பு விழாவில் கலெக்டர் சில காரணங்களினால் வர முடியாத சூழ்நிலையில் பயிற்சி கலெக்டர் திரு கார்த்திக் அவர்களும் தஞ்சாவூர் ஊராட்சி வட்டாட்சியார் திரு சிவகுமார் அவர்கள் வருகை தந்து இந்த மாணவ செல்வங்களுக்கு பரிசளிப்பு விழா பரிசுகளை கொடுத்து வாழ்த்துரை வழங்கினார்கள். இனி வருகின்ற காலங்களில் இந்த பேரவையினுடைய நோக்கமாக டிஎன்பிசி 4th குரூப் 2nd குரூப் மற்றும் கவர்மெண்ட் பரீட்சைகளுக்கான பயிற்சிகளை அளித்து நலிந்த மாணவ மாணவிகளுக்கு பயிற்சியை கொடுத்து அவர்களை கல்வியில் மேம்படுத்த இந்த பேரவை உறுதுணையாக இருக்கும். கே. ஐயாத்துரை ஆதித்தமிழர் பாதுகாப்பு பேரவை மற்றும் டாக்டர் அம்பேத்கர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர். தேனி அருகே சரத்துப்பட்டி கிராமத்திற்கு சோத்துப்பாறை அணையில் இருந்து கூட்டு குடிநீரை வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விசிக பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சுசி தமிழ் பாண்டியன் கோரிக்கை மனு அளித்தார். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,